மார்க்கு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக நீர் தந்திருக்கிற ஆவியாருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இங்கே அழைத்து வந்த உமது ஓங்கிய புயம் வல்லமையில கரம் உமது நீதியை எங்கள் வாழ்வில் செய்யட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். பரிசுத்த வாரம் அல்லது ஹோலி வீக், இதனுடைய 2வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே இயேசு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தன்னை சூழ ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட ஆனால் விடுதலையாக்கப்பட்ட அதிகமாக சிறுவர்களை கொண்ட ஒரு படை சூழ இயேசு எருசலேம் நகரத்துக்குள்ளாக போனார். போய்விட்டு அங்கிருந்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக சென்று எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக எந்த நிகழ்வையும் நிகழ்த்தாமல் எந்த விதமான வெளிப்படையான செயல்களையும் செய்யாமல் சுற்றி பார்த்துவிட்டு இயேசு மறுபடியும் பெத்தானியாவுக்கு வந்து விட்டார். நேற்று திங்கட்கிழமை இயேசு பெத்தானியாவிலிருந்து மறுபடியும் தன் சீசர்களோடு கூட, அதற்கு முதல் நாள் பெரிய படையோடு கூட போனவர், நேற்று திங்கட்கிழமை ஒரு சிறிய கூட்டம், டிசைபிள்ஸ் 12 பேர் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு சீடத்துவ கூட்டம், ஒரு கூட்டத்தோடு கூட இயேசு பெத்தானியாவிலிருந்து மறுபடியும் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி போகிறார். போகிற வழியிலே ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்த்துகிறார். அத்திமரத்தை பார்த்து பசிக்கிறது என்று பழத்தை தேடினார். அத்திமரத்திலே பழம் இல்லை. அத்திமரத்தை சபிக்கிறார். தேவாலயத்துக்குள்ளாக போய் மறுபடியும் திரும்பி வருகிற போது அந்த அத்திமரம் பட்டு கிடக்கிறதை பார்த்து சீசர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக தான் நேற்று நாம் தியானித்த இந்த தேவாலயம் அல்லது கோவில், எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. இயேசு நேற்று கோவிலினுடைய இந்த அவுட்டர் கோர்ட்யார்ட், வெளிப்புறமாக இருக்கிற மிக அதிகமான பரப்பளவை கொண்ட இந்த யூதர்கள் அல்லாத, புறஜாதிகள் என்று சொல்லப்பட்ட யூதர்கள் அல்லாத எல்லா மக்களினங்களும் வந்து போகிற அந்த இடத்திலே மிகப்பெரிய பொருளாதார நிகழ்வுகள் நடக்கின்றன, பிஸ்னஸ் நடக்குது. அதை இயேசு தட்டி கேட்கிறார், அதை தூய்மைப்படுத்துகிறார். இதை குறித்து நாம் நேற்று வாசித்தோம். இயேசு அதை செய்து முடித்தார். இன்று 3வது நாள். இந்த பரிசுத்த வாரத்திலேயே 5 நாட்களிலே இந்த 2வது நாள் செவ்வாய்க்கிழமை இயேசு நிறைய நிகழ்வுகளை ஒரே நாளிலே செய்த நாள் இது. திருமறையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 4 சுவிசேஷத்திலுமே ஒரு நாள் முழுக்க இயேசு விடாமல் சில நிகழ்வுகளை செய்தார். அதிகப்படியான நிகழ்வுகள் செய்த ஒரு நாள் இயேசுவின் பணியிலே இந்த நாள். நாள் முழுக்க இயேசு சில விஷயங்களை செய்தார். ஒன்று, அதிகமாக இயேசு செய்த நிகழ்வுகளிலே அதிகமாக இடம் பிடித்தது கான்ட்ரோவர்சிஸ். யாரோட இயேசுவுக்கு இந்த கான்ட்ரோவர்சி நடந்தது? கைண்ட் ஆஃப் ஃபைட்ல சண்டை, வார்த்தை சண்டைகள் நடக்கிறது. யாரு கூட செஞ்சார் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஹெரோடியன்ஸ் சொல்ற ஏரோது கூட்டத்தார், இவர்களோடு கூட இயேசு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி நடத்துறார். ஒவ்வொரு குரூப்போடையும் திருப்பி ஒரு குரூப் அடுத்து ஒரு குரூப் அடுத்து ஒரு குரூப்பாக அங்க கான்ட்ரோவர்சி நடக்குது. இந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் நடக்குது. ஒரு பக்கம் கேள்விகள் கேட்கப்படுது இயேசுவின் இடத்துல. இயேசு அதற்கு பதிலாக கேள்விகளை தருகிறார். இது போல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. அதுல குறிப்பான ஒரு நிகழ்வு இயேசு கடைசியாக சொல்லி முடித்த நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி, காணிக்கைப்பட்டியிலே 2 காசை போட்ட விதவையை பற்றி இயேசு பேசுவார். நான் ஏற்கனவே சொன்ன விதமாக இந்த நாள்
இந்த ஒரு நாளில் இயேசு செய்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு 4 சுவிசேஷத்தையும் படித்திருந்தால் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். நான் முதல்ல டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். 4 சுவிசேஷத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் இயேசு இந்த ஒரு நாள் நடத்தின எல்லா நிகழ்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு வேதத்தினுடைய ஆசிரியையாக நான் உங்கள் முன்பாக வைக்கிற ஒரு விஷயம். இங்குதான் இயேசு செய்த எல்லா நிகழ்வுகளையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த நிகழ்வை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற நேரம் கருதி. நேற்று நான் உங்களோடு கூட சொல்லிய விஷயம், எருசலேம் தேவாலயம் எப்பொழுது கட்டப்பட்டது, இது நாம் இப்பொழுது இயேசு நிற்கிற இடம் 2ஆம் எருசலேம் தேவாலயம். இந்த 2ஆம் எருசலேம் தேவாலயத்துக்கும் எரேமியா பேசின அந்த 1ஆம் எருசலேம் தேவாலயத்துக்கும் வரலாற்று ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கிறது. இன்று இயேசு நடத்தின நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், கேள்விகள், ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா, இது மாதிரி கேள்விகள் இயேசு மீது வைக்கப்பட்டது. எல்லா கற்பனைகளிலும் எது முதன்மையான கற்பனை, அது இன்னொரு முக்கியமான கேள்வி, இன்று இயேசுவிடத்தில் வைக்கப்பட்ட கேள்வி. அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ரபீனிக் ட்ரெடிஷன் சொல்லுவோம். இயேசுவினுடைய காலகட்டத்துக்கு முன்பாக இந்த பழைய ஏற்பாடு மல்கியா புத்தகம் இருக்கிறது இல்லையா, மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கு இடையே 100 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டுகளிலே தேவாலயத்தில் நடக்கிற இந்த ஆன்மீக வாழ்வு, சமயம் சார்ந்த பொருளாதாரம், அரசியல் என்பது இந்த யூத ஜனங்களுக்கு இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு இல்லை. இந்த சிதறடிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒரு பாலிடிக்ஸ் இல்லாத, ஒரு தலைவன் இல்லாத சிதறடிக்கப்பட்ட யூத ஜனங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு விஷயம் எதுனா இந்த தேவாலயத்தை மையப்படுத்தின ரபினிக் ட்ரெடிஷன் சொல்லுவோம், ரபிகள். அதனாலதான் இயேசுவை ரபி என்று அழைப்பார்கள். டீச்சர் ஆஃப் த லா. இந்த ரபினிக் ட்ரெடிஷன் ஒன்று இருந்தது. இந்த பாரம்பரியம், ரபிகளினுடைய பாரம்பரியம் தான் இந்த யூத ஜனங்களை அவர்களுடைய வாழ்வு சார்ந்த எல்லா விஷயங்களையும் வழிநடத்தி சென்று கொண்டிருந்தது. அதனால்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவரை ரபி என்று புரிந்து கொண்டார்கள். நிறைய ரபிக்கள் இருக்கிறாங்க, எங்கள் மக்களுக்காக, எங்க சமூகத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஆசாரியர் குடும்பம் தான், ஆசாரியர்கள் தான். அதுபோல நீயும் ஒருவன் அப்படி என்றுதான் இயேசுவை பார்த்தார்கள். நீ மோசேயின் சட்டத்தை பேசுகிறாய், மோசேயின் சட்டத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாய், அதனுடைய விளக்கங்களை கொடுக்கிறாய், ஆசாரியர்களைப் போல தேவாலயத்தை பற்றி பேசுகிறாய், கடவுளை பற்றி பேசுகிறாய், நீயும் ஒரு ஆசாரியன். ஏன்னா அந்த ரபினிக் ட்ரெடிஷன் தான் அப்ப மிக அதிகமாக நடந்து கொண்டிருந்த காலம். இந்த ரபிக்கள் ஒரு கேள்வியை மறுபடியும் கேட்டாங்க இயேசுவின் காலகட்டத்துக்கு முன்பாகவே. என்ன கேள்வினா, நிறைய மோசேயின் சட்டங்கள் இருக்கு, எந்த சட்டம் முக்கியமான சட்டம்? ஏன்னா 613 சட்டங்கள் இருந்தது. 613 சட்டங்கள் மொத்தம் மோசேனுடைய சட்டங்கள். அதுல 248 சட்டங்கள் பாசிட்டிவானது, நேர்மறையான சட்டங்கள். 365 சட்டங்கள் நெகட்டிவான, எதிர்மறையான சட்டங்கள். 2 விதமான சட்டங்கள், நேர்மறையான, எதிர்மறையான 2 விதமான சட்டங்கள். ஆசீர்வாதத்தை பற்றி இருக்கிறது, சாபத்தை பற்றி இருக்கிறது, வாழ்வியலை பற்றி இருக்கிறது, சாவு பற்றி இருக்கிறது, எல்லா விதமான சட்டங்களும் சேர்த்து more than 600 laws. இவ்வளவு சட்டத்தை மனப்பாடம் பண்ணவும் முடியல, ஃபாலோ பண்ண முடியல. நம்ம இப்ப இருக்கிற பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, வளவலன்னு பேசாத, ஷார்ட்ஸ்ல கூட 10 நிமிஷம் வீடியோ போட்டா பார்க்க மாட்டாங்க, 3 நிமிஷம் வீடியோ போட்டாதான் மக்கள் பார்ப்பாங்க. எல்லாமே ஷார்ட்டா வேணும். இது மனிதனுடைய இந்த மூளையில இருக்கிற தேடல். அதுதான், எது ஈஸியா கிடைக்குதோ, ஷார்ட்டா கிடைக்குதோ அதை நோக்கி தான் நம்முடைய மனித மூளைகள் போகும். இதுல இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு. எது கொஞ்சமா யார் கொடுக்க முடியும்? சுருக்கி யாராவது சொல்லுவாங்களா? இதுல இருக்கிறதுலயே முக்கியமான சட்டம் எது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இந்த டிபேட் ரபினிக் ட்ரெடிஷன்ல அதிகமாக போய்கிட்டு இருந்த ஒரு டிபேட். அப்பதான் இயேசு சொன்னார், எல்லா சட்டங்களிலும் எல்லா கற்பனைகளிலும் பிரதான கற்பனை எது என்று இயேசுவிடத்தில் கேள்வி வைக்கப்பட்டது. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? உன்னை போல கடவுள் ஒருவனை தவிர, கடவுளை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், இது 2 சேர்த்து கொடுத்துட்டார். இந்த உபாகமம் 6:5, லேவியராகமம் 19:18,
இது ரெண்டையும் சேர்த்து இயேசு ஒன்றாக்கி ஒரு சட்டமாக கொடுத்தார். எல்லா கற்பனைகளிலும் பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 சட்டங்களை சேர்த்து இயேசு ஒரே சட்டமாக கொடுத்தார். அந்த சட்டத்தை ஒன்னாக்கிட்டு இயேசு சொன்னார், இந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றணும்னா 613 சட்டத்தை ஒரே சட்டமாக தர்றேன். ஆனால் இந்த சட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்குது, ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்குது. அதுக்கு பேர் அன்புன்னு சொன்னார். அன்பு என்கிற லென்ஸ் வழியாக தான், கண்ணாடியின் வழியாக தான் நீங்கள் இந்த சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். நிறைய சட்டங்கள் இருக்கு. இதில் எது முக்கியம்? இயேசுவிடத்தில் இன்று வைக்கப்பட்ட கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வி. சரி, கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராயனுக்கு செலுத்துவது சரியா தவறா? நல்ல பிரில்லியன்ட் கொஸ்டின் இல்லையா? பிரில்லியன்ட் கொஸ்டின். ஆனால் இயேசுவினுடைய பதில் பார்த்தீங்கன்னா, ராயனுக்கு செலுத்தணும் சொல்லலை, செலுத்தாதேன்னு சொல்லலை. இயேசு சொன்னார், ராயனுக்குரியதே ராயனுக்கும் தேவனுக்குரியதே தேவனுக்கும் செலுத்துங்க. அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வியை இயேசு தூக்கி போட்டு போயிட்டாரு. எது ராயனுக்குரியது, எது தேவனுக்குரியது? அதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இறையரசை புரிந்து கொள்ளுவா என்பதை இயேசு திருப்பியும் போட்டு விட்டு போனார். அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன், என்னுடைய பிரசங்கங்களில், என்னோட கிளாஸ் ரூம்ஸ்லேயும் சொல்லுவேன், இயேசுவினுடைய பெடகாஜி, இந்த கற்று கொடுத்தல் முறை ரொம்ப பிரில்லியண்டானது. அதிகாரமுடையவராய் போதித்தார் இயேசு. இவர் வேதபாரகர்களைப் போலல்ல, பரிசேயர்களைப் போலல்ல, அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று இயேசு அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை காட்டிலும் அவருடைய அடையாளங்களும், அதை காட்டிலும் அவருடைய போதனைகளும் மக்களை இயேசுவினிடத்திலே இழுத்து வந்தது. காரணம் என்னன்னா, அவர் பேசின போதனைகள் அதிகாரமுடையவதாக இருந்தன. அதுக்கு அவர் பயன்படுத்தின இந்த கற்றுக் கொடுத்தல் முறைகளில் ஒரு முக்கியமான முறை என்னன்னா, யாராவது உங்களை கேள்வி எழுப்புனா நம்ம கொம்பு மேலே வந்துடும். என்னைய பார்த்து நீ கேள்வி கேட்டுட்டே பாரு, இப்போ ஒன்று என்ன செய்கிறேன்னு பார், சரியான ஆன்சரை சொல்லிடணும். அப்போ தான் என்னுடைய ஈகோவுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும். நான் நல்லா பதில் சொல்லி மடக்கிட்டேன்ல அப்படின்னு. ஆனால் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டிங்கன்னா இயேசு பதிலே சொல்ல மாட்டார். 4 சுவிசேஷங்களையும் போய் தேடி வாசிங்க. இயேசுவினிடத்தில் நீங்கள் ஒரு கேள்வியை வைத்தால் இயேசு இன்னொரு கேள்வியை தான் வைப்பார். ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. இயேசு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு இங்கே வரல. 1 வேர்ட் ஆன்சரு, 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அடிக்க வரல இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். He is a way to understand your own questions, answers. நம்முடைய கேள்விகளுக்கான பதிலை நாம் தான் தேட வேண்டும். அதற்கான வழியாக தான் இயேசு இருப்பார். இயேசு ஒரு நாளும் சொல்லவில்லை, நான் உங்களுக்கு பதிலாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு வழியாக தான் இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு எப்பொழுதுமே ஆன்சர் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஃபெய்த் இஸ் நாட் an abstract institution. விசுவாசம் என்பது ஒரு இதுதான் விசுவாசம் அப்படிலாம் யாரும் சொல்லிட முடியாது. உங்களுக்கு விசுவாசமாக இருப்பது எனக்கு விசுவாசமாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு நல்லதாக இருப்பது எனக்கு தீமையாக இருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய பயணம் வேறு, உங்களுடைய பயணம் வேறு. என்னுடைய அழைப்பு வேறு, உங்களுடைய அழைப்பு வேறு. என்னுடைய வாழ்வின் போராட்டங்கள் வேறு, உங்களுடைய வாழ்வின் போராட்டங்கள் வேறு. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கு. அதை நான் நேரம் கருதி சொல்லாமல் விடுறேன். இயேசுவினிடத்திலே இந்த நாளிலே, இதே 2வது நாளிலே நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது. எதற்காக வைக்கப்பட்டது என்றால், அதற்கான பதிலை தேடி வைக்கப்படவில்லை. இயேசுவை குற்றவாளியாக தீர்ப்பதற்காக இயேசுவினிடத்தில் கேள்விகள் வைக்கப்பட்டது. இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நான் வாசிக்க சொன்ன அந்த வசனத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடியும். All these questions which were asked to Jesus was a question of authority, power. என்னென்ன கேள்விகள் எல்லாம் இன்று இயேசுவினிடத்தில் இந்த சமய தலைவர்களால் எழுப்பப்பட்டதோ அந்த கேள்விகள் எல்லாம் அவருடைய பவர், அவருடைய அதிகாரத்தை பற்றி எழுப்பப்பட்ட கேள்வி. இவ்வளோ பெரிய தேவாலயம், அதான் சொல்றாங்க, ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன், அந்த அவ்வளோ பெரிய உலகத்தில் முக்கியமான நிறுவனங்களில் தலையாய நிறுவனமாக எருசலேம் தேவாலயம் இருந்ததாம். எருசலேம் தேவாலயத்தை இன்னைக்கு நம்ம ஒரு கோவில் சர்ச் மாதிரி யோசிக்கிறோம், அப்படி கிடையாது. மிகப்பெரிய பல நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் அந்த கான்டெக்ஸ்ட்ல
இந்த நிறுவனம் மிக முக்கியமான எக்கனாமிக்காவும் பவர் ரிலேட்டடாகவும் மிகப்பெரிய நிறுவனமாக அன்றைய சமூகங்களாக பார்க்கப்பட்டது. பவர்ஃபுல் பிளேஸ் அது. இவ்வளோ இத்தனை மக்கள் இனங்கள் இத்தனை நூற்றாண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. அதான் சொல்றாங்க, ஏன்ஷியன் அந்த ஆதி காலத்துல உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயங்கள் ஒரு அதிசயம் எருசலேம் தேவாலயம் சொல்றாங்க. அதனால தான் நேற்று நான் சொன்னேன், பல டிக்கேட்ஸாக கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசு பிறப்பதற்கு 30 ஆண்டுகள் முன்பாக ஆரம்பித்து ஏசு இறந்த பிறகும் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 70 இரண்டாம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கட்டி முடிக்கவே பட்டது. பல 50 வருஷத்துக்கு மேலே கட்டிகிட்டே இருக்கு. எதை ரெனோவேஷனே 50 வருஷத்துக்கு மேலே நடக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய இடமா அது இருந்திருக்கும். பல ஆயிரம் மக்களுக்கு ரெனோவேஷனே வேலை கொடுத்துச்சான். ஏசு போய் அந்த ஆலயத்தை உடைக்கிறார் இல்லையா, அந்த ஆலயத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஆலயத்தில் பல ஆயிரம் வேலையாட்கள் கூலி வேலையாட்கள் வேலை பார்த்து வாழ்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு, புது புனரமைப்பு பண்ணி போய்கிட்டு இருக்கு, பல டிக்கேட்ஸாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய தேவாலயம், இவ்வளவு மகிமை வாய்ந்த வரலாற்று பின்னணி உடைய பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் மக்கள் இனங்களுடைய எல்லா மகிமையின் ரீதியிலும் இவ்வளவு முக்கியமான இந்த தேவாலயத்தை நீ எப்படி இவ்வளோ ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணுற? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இன்று இயேசுவினிடத்தில் வைக்கப்பட்ட கேள்விகளிலே அது முக்கியமான கேள்வி. எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படையான கேள்வியும் அதுதான். என் தந்தை பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறாயானால், அந்த பிதா எங்களுடைய கடவுள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நீ ஆபிரகாமின் பிள்ளையா? அந்த கடவுளுக்கு நீ பிள்ளைனா நீ ஆபிரகாம் முன்னாடியே இருந்தையா? அந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்குறாங்க. இந்த கேள்விகள் எல்லாமே இயேசுவின் வைக்கப்பட்ட அதிகாரத்தின் மீதான, இயேசுவின் மேசியா என்பதற்கான அடையாளம், அதிகாரம், அதை பற்றிய ஒரு கேள்வி. இவ்வளோ விஷயம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அதிகாரம் ஏன் கடவுளிடத்திலிருந்து வந்தது, அது எப்படிப்பட்ட அதிகாரம் என்று இயேசு அதற்கு பதிலாக கொடுத்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நாம் இன்று வாசிக்க கேட்ட பகுதி. இயேசுவினிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புரிந்து கொள்வதற்காக கேட்கப்படவில்லை. இயேசுவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். அதனால இந்த கேள்விகள் பின்னாடி எல்லாமே அதிகாரம் இருந்தது. ஏனென்றால் இந்த கிரேக்க ரோமா நாடுகளுடைய அதிகாரத்தின் தலையாக இருந்தது பேரரசன். பிஷப் இருக்கிற சர்ச்சில் போய் உட்காந்துட்டு, நான் பிஷப் மாதிரி பெரியவன், பிஷப்பை கூட பெரிய ஆள் நான் சொன்னா, நான் பிஷப்புக்கு எதிராக எதுவும் பேசலை, ஆனால் நான் பிஷப்புடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறேன். இயேசு அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். கிரேக்க ரோம அரசுகளுடைய மிகப்பெரிய தலைவனாக இருக்கிற பேரரசன் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து, நீ எல்லாம் நான் தான் இந்த மக்களுக்கான தலைவன் என்று சொல்லுகிற போது, இவர்கள் அந்த இயேசுவிடத்தில் வைக்கிற கேள்விகள் எல்லாமே, இவன் எந்த விஷயத்தை தனக்கென்று கிளைம் பண்றானோ அந்த விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவனை குற்றவாளியாக்கி காட்ட வேண்டும் என்று கேள்விகள் வைக்கப்பட்டது. அதனாலதான் எல்லா கேள்விகளுமே அதிகாரத்தை மையப்படுத்தின கேள்விகள். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. ராயனுக்கு வரி செலுத்தலைன்னா அங்கே இருக்க முடியாது. ஏசு ஊழியம் கூட செய்ய முடியாது, அங்கே அன்னைக்கு முடிச்சிடுவாங்க சோழிய. ஆனால் எல்லாமே ராயனுடையது அல்ல என்று இயேசு சொன்னார். எல்லாமே ராயனுடையது அல்ல, எல்லாமே ராயனுடையது அல்ல, தேவனுடையதும் இங்கே இருக்கிறது என்றால் எது தேவனுடையது? அப்படியானால் ஆக்சுவல் கொஸ்டின் என்ன தெரியுமாங்க? இங்கே எதுதான் ராயனுடையது? அதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். இயேசு அவர்களிடத்தில் வைத்த கேள்வி, இது ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா? அந்த கேள்விக்கு இயேசு அவரிடத்தில் வைத்த இன்னொரு கேள்வி, உண்மையாகவே இந்த உலகத்திலே எது ராயனுடையது? ஏன்னா எல்லாமே தேவனுடையது தானே. ஆனா பதில்களை இயேசு நம்ம மொழியில சொல்லணுமா, வில்லங்கமா சொல்லிடுவாரு. அதை வச்சுட்டு அவங்களால அடுத்த கட்டமா இயேசுவை குற்றப்படுத்த முடியாது. இன்றைய நிகழ்வை பற்றிய 4 சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு வசனம் முடியும். இயேசுவினிடத்தினுடைய இந்த பதிலை கேட்டு அவர்கள் மறுபடியும் பேச இயலாமல் கடந்து போயிட்டாங்க, முகம் தொங்கி போனாங்க. ஏன்னா இது எல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, பப்ளிக்ல நின்று
ஒருவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்லவில்லை என்றால் அது அவருடைய சமூக அடையாளத்திற்கு ஏற்படுகிற இழுக்கு. யார் ஒருவன் நல்ல தலைவன் என்றால், எந்த தலைவன் கேள்விகளுக்கு சரியான பதிலை திருப்பி கொடுக்க இயலுமோ அவன் தான் தலைவன். அதனால தான் இன்னைக்கு சொல்றோம், இந்த அரசியல்வாதி பிரஸ் மீட்டையே பார்க்கறதில்ல, இந்த அரசியல்வாதி பிரஸ் மீட்ல நல்லா ஆன்சர் பண்றாரு. ஏன்னா அது ஒரு சமூக சூழலிலே அவருடைய அதிகாரத்தை வரையறுக்கிற ஒரு விஷயம். கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்டு அவரை ஒன்றுமில்லாதவனாக நிறுத்த முயன்றார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், இயேசு அவர்களை முகம் தொங்கி போக செய்து அனுப்பிவிட்டார். இதனால என்ன, பழிக்கு பழி இயேசு வாங்குறாரா? இல்லை. இவைகளை எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் பார்த்து கொண்டிருந்தது. அந்த கூட்டம் மக்கள் இப்பொழுது இயேசுவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த சமய தலைவர்கள் எந்த சமூக அந்தஸ்துக்காக, அடையாளத்துக்காக இயேசு முன்பாக இந்த ஒரு டிராமாவை நிகழ்த்தி கொண்டிருந்தார்களோ அந்த அந்தஸ்தை இன்னும் ஆழமாக இழந்து விட்டார்கள். அந்த கோபம்தான் இயேசுவை கொலை செய்வதற்கு. நீங்க இதை வீட்டில் போய் வாசிங்க. 4 சுவிசேஷத்தில் இன்றைக்குரிய பகுதி சொல்லும். நான் நேற்றே உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொன்னேன். எருசலேம் மலையிலே எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. 3 லட்சம், கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா பெரிய எக்கனாமியும் நடந்துட்டு இருக்கு, பெரிய ஆர்மி கூட்டமும் அங்கே இருக்குது, எல்லாமே பரபரப்பாக இருக்குது. இந்த சூழல்ல மிக முக்கியமான இடம் தேவாலயம். ஏன்னா நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு யூதன் 3 பண்டிகைகள் கட்டாயம் வந்தாகணும். குறிப்பாக பாஸ்கா, பெண்டகாஸ்டல், கூடார பண்டிகை, டேபர்னக்கல். இந்த பஸ்கா பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. ஒரு யூதன் எந்த உலகத்தில் சிதறி கடந்தாலும் இந்த 3 பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு வந்துடணும். ஆனால் இவர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு அவர்களால் வர முடியவில்லை. ஏன்னா ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு பெரிய சேயிங் இருக்கு. நீங்கள் ஈஸியாலாம் ட்ராவல் பண்ணிட முடியாது. அன்னைக்கே டேக்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தா, ரோடில் இன்னைக்கு டேக்ஸ் கட்டுறோமே, நம்ம ரோடுக்கு நம்மளே காசு கொடுக்குறோம்ல, இந்த சிஸ்டம் அவன்கிட்ட தான் இவங்க காப்பி பண்ணாங்க. அப்பெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட முடியாது. இவர்கள் எல்லா நாளும் வர முடியாது. ஒரே ஒரு இதுக்கு வருவாங்க, பஸ்கா பண்டிகைக்கு எப்படியாவது வந்துருவாங்க. இவங்க என்னால் என் கடவுள்கிட்ட போக முடியலை, என்னால் என்னை மோசேயின் சட்டத்தை ஒரு யூதனாக நிறைவேற்ற முடியலை, இந்த ஏக்கத்திலேயே இருப்பார்கள். அந்த எல்லா ஏக்கத்தையும் எங்கே தீர்த்து கொள்வார்கள் என்றால், அந்த எருசலேம் தேவாலயத்தின் வாசலில் இருந்து விழுகிற போது அவர்களுடைய சமய அடையாளம், சமூக அடையாளம், எல்லா அடையாளமாக தேவாலயத்தை பார்த்து கண்ணீர் விடுவார்கள். ஏனென்றால், என்னால் வர முடியலை, இன்னைக்கு வந்துட்டேன், நான் வராட்டாலும் என்னுடைய அடையாளமாக நீங்க நின்று கொண்டிருக்கிறாய் என்று தேவாலயத்தை பார்த்து கண்ணீர் விடுகிற சூழல் தான் அன்றைய சூழல். அந்த தேவாலயத்தில் நின்று கொண்டு இயேசு அங்கு வந்து கிடக்கிற வித் ஆல் இமோஷன்ஸ் ஜூஸ் were there. அவங்களுடைய அந்த சூழல்ல இயேசு யாருடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தினார்னா, அந்த தேவாலயத்தின் அதிகாரமாக இருந்த பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்களுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கினார். யாருப்பா விடுவா? நான் கட்டின சாம்ராஜ்யத்தில் நீங்கள் வந்து அமர்ந்து கொண்டு என்னை கேள்விக்குள்ளாக்கினால் நான் விட்டுறேனா? துவம்சம் பண்ணிட மாட்டேன். நீங்க போய் வாசித்தீங்கன்னா தெரியும். இது நடந்த உடனே இந்த பிரதான ஆசாரிய கூட்டம் ஒன்று சேர்ந்து இயேசுவை கொலை செய்வதற்கு வகை தேடும். இயேசுவினிடத்தில் வைக்கப்பட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, சாதாரண கேள்வி கிடையாது. அரசியல் கேள்விகள், அதிகார கேள்விகள். ஆனால் இவ்வளோ பெரிய அதிகாரம், இவ்வளோ பெரிய பொருளாதாரம், இவ்வளோ பெரிய அரசியல், இதுக்கு இயேசு ஒரு பதில் சொல்லும் போது எதை வைத்து பதில் சொன்னார்ன்றதான் இன்னைக்கு ரொம்ப நம்ம சந்தோஷப்பட்டு அல்லேலூயான்னு சொல்ல வேண்டிய விஷயம். எதை வைத்து பதில் சொன்னார்னா, 2 காசு போடுற விதவையை வச்சு பதில் சொன்னார். நீங்க அண்ணா, நேத்தே நான் சொன்னேன் இல்லையா, பிரதான ஆசாரியன் அண்ணா என்ற பிரதான ஆசாரியனுடைய ஃபேமிலி பல ஆயிரம் கடைகள் நடத்தினாங்களாம் இந்த ஒலிவ மலையில். எருசலேம் அந்த தேவாலயத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே நிறைய கடைகளை நகட்டுறேன். இப்போ தெரியுதா நம்ம தலைவர்கள்லாம் எங்கேருந்து இந்த கான்செப்டெல்லாம் எடுத்தாங்கன்னு? எருசலேம் மலையிலே தேவாலயத்தை சுற்றி இந்த பிரதான ஆசாரியனுடைய குடும்பமே பல ஆயிரம் கடைகளை நடத்தினதாம். இந்த மணி சேஞ்சிங் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வந்து அந்த வெளியிலிருந்து கொண்டு வந்திருக்கிற காயினை இந்த இவர்களுடைய இஸ்ரேல் யூத காயினுக்கு அவங்க மாற்றும் போது அந்த எக்ஸ்சேஞ்ச் மணிக்கு குடிக்கிற காசு இருக்கல, எல்லா லாபமும் அண்ணா வீட்டுக்கு போகும்.
நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க இல்லையா, பழி செலுத்துறதுக்கு, அந்த பொருட்கள் இருந்து வர்ற காசும் அண்ணா வீட்டுக்கு தான் போகும். அதை பற்றி ஜோசஃபஸே எழுதியிருக்கிறார், வரலாற்று ஆசிரியனே எழுதியிருக்கிறார். இவ்வளவு பெரிய பொருளாதாரம், பல கோடி பொருளாதாரம் நடந்து கொண்டு இருக்கிறது, பல ஆயிரம் கோடி பொருளாதாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு யூதனும் இத்தனை சேக்கல் கொடுக்கணும் காணிக்க. எல்லா யூதனும் அங்கே வருகிற 3 லட்சம் 2 லட்சம் யூதனும் ஒரு தலைக்கு நீங்கள் 2 சேக்கல் வச்சாவே எவ்வளோ காசு, காசு புரண்டு கொண்டு இருக்கிறது. அதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுகிறார்கள் எருசலேம் தேவாலயத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள். எருசலேம் தேவாலயம் நீங்களும் நானும் பார்க்குற மாதிரி சர்ச்சும் கான்செப்ட்லாம் கிடையாது. அங்க இந்த டொனேஷன் இல்லை, டொனேஷன் கொடுக்குறவங்கெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். எக்கனாமி பொருளாதார அதிகப்படியாக இருக்கிற பொருளாதாரம் அங்கே தான் கொட்டப்படும். நல்லா கொஞ்சம் சின்ன கம்பேரிசன் வைக்கணும்னா திருப்பதியில் ஒன்று நடக்குதுல்ல, அது மாதிரி. நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கலாம், நீங்கள் வாசித்தால் அது நன்றாக இருக்கும். யோவான் 8வது அதிகாரம் 20வது வசனம் என்று நினைக்கிறேன். யோவான் 8. இயேசு தேவாலயத்தில் எங்க பிரசங்கம் பண்றாரு? தர்மப்பெட்டி. தர்மப்பெட்டின்னு தமிழில் இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்த டொனேஷன் கொடுக்குற பாக்ஸ் இருக்கிறது, ட்ரெஷரி. நீங்கள் இயேசு 12 வயசில் போய் தேவாலயத்தில் உட்காந்து பேசினார்ல, 3 நாள் பிரயாணமாய் போய் மறுபடியும் காணும்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா மறுபடியும் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து இயேசுவை தேடினாங்க. அந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். இயேசு எங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, ட்ரெஷரி. இந்த தர்மப்பெட்டி இன்னைக்கு நான் வாசிக்கிட்ட பகுதியிலும் இயேசு அந்த பெட்டியின் காணிக்கை பெட்டியின் முன்பாக போய் உட்கார்ந்து கொள்ளுவார். வேற இடமே கிடைக்கல இயேசுக்கு. தேடி போய் தர்மப்பெட்டி முன்னாடி உட்காந்துக்குவார், காணிக்கை பெட்டி முன்னாடி. அப்போ இயேசு எதையுமே சும்மா செய்ய மாட்டார். நேற்றே நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய தேவாலயத்தில் அவ்வளோ பெரிய இடம் இருக்கும்போது ஏன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தார்ன்றதே இயேசுவினுடைய அரசியல். அது இந்த இயேசு 12 வயது நிரம்பி இருக்கும் போது போய் அங்கே உட்கார்ந்து பேசி கொண்டு வந்தார் இல்லையா. இந்த எருசலேம் தேவாலயத்திலே ட்ரெஷர்ன்ற வார்த்தை அல்லது காணிக்கை கொடுக்கறது, கொட்டுறது, இது வெறும் காணிக்கை மட்டும் கிடையாது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இந்த லேர்னிங் ரிலேட்டட், படித்தல் ரிலேட்டட், லிசனிங், குறிப்பாக கேட்பது. இந்த பிரதான ஆசாரியர்களுடைய வேலை என்னன்னா, ஆசாரிய குழுக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய வேலை என்னன்னா, யாரெல்லாம் காணிக்கப்பட்டியில் போடுறாங்களோ அங்கேயே அவங்க கணக்கு அசஸ்மெண்ட் நடக்குமா. நீங்கள் என்ன போடுறீங்க, எவ்வளோ போடுறீங்கன்னு. புரியுதா? இந்த கூட்டம், ஆசாரிய கூட்டம், ஒரு கூட்டம் தேவாலயத்தில் உட்காந்து நீங்கள் கொண்டு வந்து காணிக்கை போடும்போது அன்னைக்கு செக்கெல்லாம் கிடையாதுல, காயின்ஸ் தான், ரூபா நோட்டு கூட கிடையாது, காயின்ஸ் தான். நீங்கள் என்னென்ன பொருளை கொண்டு வரீங்க, தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு, இதுதான் 4 மேஜராக இருந்த 4 மெட்டல்ஸ் அந்த காலத்தில். இந்த எவ்வளவு சேக்கல், அதனால தான் தெரியும், நீங்கள் வாசிருப்பீங்க, ஆபிரகாமோட கல்லறையை இத்தனை சேக்கல் வெள்ளி கொடுத்து வாங்கினா இல்லை. இந்த மெட்டல்ஸ் தான். நீங்கள் எவ்வளவு தங்கம் கொடுத்து என்கிட்ட எவ்வளோ பொருள் வாங்குறீங்க, அதுதான் பண்டமாற்ற முறை. எவ்வளவு பொருளை யாரு காணிக்க போடுறா, எத்தனை தங்க காயின் போடுறாங்க, எத்தனை வெள்ளி சேக்கல் கொடுக்குறாங்க, அங்கேயே உட்காந்து இந்த கூட்டம் அசஸ் பண்ணுமா. அதனால தான் இயேசு போய் அசஸ் பண்ண உட்காந்துருக்கிறார். உல்டாவா, தலைகீழாக அசஸ் பண்ண போறார். நேற்று வரைக்கும் தேவாலயம் வேற மாதிரி அசஸ் பண்ணுச்சு. இப்போ இயேசு மெனக்கட்டு அங்கே ஏன் உட்காந்தாருன்னா இன்னொரு புதுவிதமான அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த டொனேஷன் போடுறவங்க, அதான் இயேசு சொன்னார் இல்லையா, எல்லாரும் மிகுதியிலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விட்டார், எல்லாம் கொட்டுவாங்களாம். இது ஒன்று. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்கும், அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த இடத்துல யாரெல்லாம் உட்காடுறீங்களோ உட்காந்து நீங்கள் பேச வேண்டியதை பேசலாம், ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம், ஏதாவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா கேள்வி கேட்கலாம். இது எல்லாத்தையும் இந்த ஆசாரிகள் உட்காந்து கவனமாக கேட்கணும், அது அவங்களோட வேலை. அசஸ்மெண்ட்ன்றது, திறனாய்வு செய்வது என்பது எவ்வளவு காணிக்கை போடுறீங்கன்னு மட்டும் இல்லை, அந்த வார்த்தை இதற்கும் அங்கே பயன்படுத்தப்பட்டது. யார் என்ன பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க. அப்போதான் இயேசுவும் பேசுகிறார். இயேசு அந்த இடத்தை தேடி போய் உட்காருவார் 12 வயதில்.
அந்த இடத்தை தேடி போய் உட்கார்ந்து இயேசுவும் பேசிக்கொண்டே இருப்பார். நாள் கணக்காக அது நடக்கும். இயேசு, ஏன்னா பஸ்கா பண்டிகை எல்லாரும் அப்பதான் வருவாங்க, இதெல்லாம் அப்பதான் நடக்கும். இயேசுவும் தேடி போய் உட்கார்ந்து இயேசு பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் இவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள். நீங்க ஒரு கேள்வி எழுப்பி இருக்கணும் அதை வாசிக்கும் போது. 12 வயசு பையன் பேசுறதை எப்படி அவ்வளோ பெரிய ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள்லாம் உட்காந்து கேட்டாங்க? ஏன்னா அது சிஸ்டம். அது 12 வயசோ 10 வயசோ 25 வயசோ 35 வயசோ, அது அந்த ஆசாரியருடைய பணி. உட்கார்ந்து கேட்க வேண்டும். கேட்டு அவங்க அசஸ் பண்ணி சொல்லணும், திறனாய்வு பண்ணி சொல்லணும். நீ இதெல்லாம் கேட்குற, இதெல்லாம் இதுக்கு அர்த்தம், இதெல்லாம் இதுக்கு விடை, இதில் என்ன, எதுக்காக இதை கேட்குற, இதுதான் என்ன நோக்கமா, எல்லாத்தையும் உட்காந்து அனாலிசிஸ் பண்ணணும். இயேசு பேசினதை கேட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் பிதாவின் காரியங்களை செய்வதற்கு வந்திருக்கிறேன். ஏதோ ஒன்று, சம்திங் இஸ் நாட் ஓகே வித் திஸ் ஸ்மால் பாய் அப்படின்றது அங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கும் அதே இடத்துல தான் இயேசு போய் உட்காருகிறார். உட்கார்ந்து திறனாய்வு செய்கிறார். நேற்று வரை இந்த தேவாலயம் ஒரு திறனாய்வு முறையை வைத்திருந்தது. அந்த திறனாய்வு ஒன்றை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தது, யார் அதிகமாக கொடுக்குறான் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்று ஒருவர் வந்து உட்கார்ந்தார். அவர் பேர் இயேசு. தன்னை மெஸ்ஸியா என்று மக்கள் சொல்லுவதாக சொல்லுகிறார். அவர் இன்று புதிதாக ஒரு திறனாய்வு முறையை செய்கிறார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், யாரு குறைவாக போடுறதுன்னு தான் அவருடைய நோக்கம். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! என் பையனுக்கு பொண்ணு பாருங்கம்மா, எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நோய் நொடி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க, எது ஆசீர்வாதம்? 30 வயசுல செத்து போவது ஆசீர்வாதமா? 70 வயசு வரைக்கும் சுகத்தோடு இருப்பது ஆசீர்வாதமா? எதுப்பா ஆசீர்வாதம் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்களேன். அழகா சிரிக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. 70, சத்தமா சொல்லுங்க. பிடிச்சதை சொல்லணும். யாருன்னு பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். 70 வயசு இருக்கிற வரைக்கும் தானே ஆசீர்வாதம். ஏன் கடவுளுடைய குமார் 30 வயசுல அற்ப ஆயுசுல போய் சேர்ந்தான்? அப்ப எது ஆசீர்வாதம்? கேள்வி கேட்கணும். 70 வயசு ஆசீர்வாதம் இல்லை, 30 வயசும் ஆசீர்வாதம் இல்லை. 30 வருஷமோ 70 வருஷமோ நான் எத்தனை பேருக்காக வாழ்ந்திருக்கிறேன்றது ஆசீர்வாதம். நேற்று வரை 70 வயது ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். வயதின் மூப்பிலோ 80 வயது நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஆனால் இயேசு சொன்னார், 30 வயசு 70 வயசு வித்தியாசம் இல்லை. நேற்று வரை சமூகம் தவறான விஷயங்களை நீதி, நியாயம், சட்டம் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று நீ இந்த உலகத்தில் அதை மாற்றி விட்டு போனால், இன்னைக்கு நீ செத்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் தான். 30 வருஷத்துல 33 வருஷத்துல 3 வருஷம் இயேசு செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட முழுசா புரிஞ்சுக்கிட்டது கிடையாது இந்த உலகத்துல. ஜஸ்ட் 3.5 years மினிஸ்ட்ரி. நேற்று வரை யார் அதிகமாக கொடுத்ததுன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு இயேசு உட்காந்து யார் கொஞ்சமாக கொடுத்ததுன்னு பார்த்தார். அதில் 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன், எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். யார ஜனங்கள் காணிக்கை பெட்டியை போடுறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், நேற்று ஒன்று சொன்னேன், போதகர் மாதிரிலாம் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா என்ன இருந்தாலும் ரவுடி மாதிரி இருக்கேன், போதகர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சபை மக்கள். ஆனால் நேற்று நான் சொன்னேன், கிறிஸ்தவம் எந்த மடியில் உருவாச்சுன்னா, இந்த மக்கபேயன் ரிவோல்ட், மக்கபேயர் போர் யார் பண்ணான்னா ஆசாரியர்கள் தான் பண்ணாங்க. இன்னைக்கு போதகர் என்று அறியப்பட்ட ஒருவர் வருகிறார், வந்து ஜெபிக்கவில்லை, ஒர்ஷிப் பண்ணல, பாட்டு பாடல, தீர்க்க தரிசனம் சொல்லல, சுகம் அளிக்கல, எங்க பணப்பட்டி இருக்கோ அங்க போய் தேடி உக்காந்தாரு. நீங்களும் நானும் நினைச்சுக்குவோம் இந்த ஆளு பணத்தாசை பிடிச்சவன் போலன்னு. ஆனா அவருடைய நோக்கம் வேற. விசுவாசம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். கிறிஸ்தவம் எங்க தோற்று போச்சு தெரியுமா? குறிப்பா இந்தியாவில். மற்றதை விட்டுருங்க. ஜெபத்தையும் ஒர்ஷிப்பையும் ஆவிக்குரிய வாலியவையும்
இந்த சமூக வாழ்வுல இருந்து பிரிச்சு தனியா வச்சுட்டவங்கள அங்கதான் தோத்து போனோம். இயேசுவுக்கு எது முக்கியமான ஊழியமா இருந்துச்சு தெரியுமா? காணிக்கப்பட்டியில் அநியாயம் நடக்கிறது, டொனேஷன்ற பேர்ல அநியாயம் நடக்கிறது, அதுதான் ஊழியமா இருந்துச்சு இயேசுக்கு. சாக போறாரு 3 நாள்ல. கடைசியா இயேசு மிகப்பெரிய சேலஞ்ச் ஒன்று வைக்கிறாரு. அது இங்க உட்காந்து பணப்பெட்டி முன்னாடி உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ஊழியம். முக்காடு போட்டு வெள்ளை துணி கட்டி பாடுறது ஊழியம் அல்ல. மோசம் போகாதிருங்கள். ஏன்னா முக்காடு போட்டு பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், பாட்டு பாடுறதுக்கு நீங்க விசுவாசியா இருக்கணும் அவசியம் கிடையாது. சினிமா பாடகிகளை விட நல்லா பாடிடுவோமா நம்ம? பெஸ்ட் சிங்கர்ஸ் தானே உள்ள போறாங்க. சினிமா பாடகியா அவங்களோட பெஸ்டா நம்ம நீங்களும் பாடிடுவீங்களா? பாட முடியாது. வேணா ஒரு சிலர் பாடுவாங்க. சினிமா பாடகிகளும் பாடகர்களும் பாடின பாட்டை கேட்டுதான் நானும் நீங்களும் திருச்சபைக்குள்ள வளர்ந்தோம் விசுவாசத்துல. எஸ் ஆர் நோ? சர்ச்சுக்குள்ள கீர்த்தனை பாட்டு போடுவீங்க, ஆனா அதை பாடினது சினிமா பாடகி. அந்த பாட்டு வழியே கடவுள் உங்களையும் என்னையும் விசுவாசத்துல வளர்த்தாரு. சோர்ந்து போனப்பெல்லாம் தட்டி எழுப்பினாரு. பாட்டு பாடுறதுக்கு விசுவாசியா இருக்குன்னு அவசியம் இல்லை. விசுவாசத்தை சரியாக புரிந்து கொள்ளணும். பாட்டு பாடுறது ஊழியம் கிடையாது. இன்று நிறைய பேர் பாட்டு பாடுற ஊழியர்கள் கிளம்பி இருக்கிறாங்க. அவர்களால் இந்த சமூகத்திலே ஒன்று நடக்கும், பாசிட்டிவா தேறுதல் நடக்கும், தேற்றப்படுவோம், அவ்வளவுதான். எனக்கு நோய் வந்தா நான் சுகப்படுத்தப்படணும். சுகப்படுத்தப்பட்ட பிறகு நான் திருப்பி நோயாளி ஆக முடியாது. அடுத்து நான் ஹேவ் டு வாக் ஃபர்தர். நான் திருப்பி என் பயணத்தை தொடங்கணும். அதுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருமே சுகப்படுத்த தான் விரும்புறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் விரும்புகிறோம். ஐரமா கொஞ்சம் பாட்டு பாடுங்க ஐரமா, எல்லா சர்ச்சிலையும் சொல்லுவாங்க என்கிட்ட, பாட்டு பாடுங்க. பாடுவீங்களா? அப்போ கேட்டு தான் புக் பண்ணுவாங்க. நான் பாடவே மாட்டேன், நீங்கள் புக்கே பண்ண வேணான்றவேன் நான். எது ஊழியம்னா, ஏசுட்ட கேட்டீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருக்காருல்ல, இங்கே வந்து உட்காந்துட்டு ஏசு ஒரு சில விஷயங்கள் செய்தார சொல்லி முடிச்சிடுறேன். காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து, இந்த பார்த்து கொண்டிருந்தான்ற வார்த்தைக்கு இந்த அப்சர்வ், ஜீசஸ் வாஸ் அப்சர்விங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு சரியான வார்த்தை என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த ஆசாரிய கூட்டம் அங்கே உட்காந்து யார் எவ்வளோ போடுறான்னு அப்பப்பயே அசஸ் பண்ணிடுவாங்க. அதே வேலை இயேசு இப்போ செஞ்சிட்ருக்கிறார். அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் நேற்று வரைக்கும் செய்த வேலையை இன்று இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இயேசு பார்த்தார், ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். நேற்று அவர்கள் ஒரு வித்தியாசத்தை பார்த்தார்கள். நேற்று வரை யார் அதிகமாக போடுறாங்கன்னு இயேசு 2 பக்கம் பார்த்தாரு. யார் அதிகமாக போடுறா, யார் குறைவாக போடலான்னு பார்க்கல. ஏன் நீ அதிகமாக போடுற, ஏன் நீ குறைவா போடுறன்னு பார்த்தார். அதனால தான் அவர் என்னுடைய மெஸ்ஸையா. அதுக்கு ஒரு அவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அதுக்கு கிரேக்கத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு பந்தி வைக்கிறீங்க, பந்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பந்தி நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பானை நிறையா சோறு எல்லாமே மிச்சமாக இருக்கு. அந்த வார்த்தை தான் இருக்கு. உனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, காசும் பணமும் அதிகாரமும் எல்லாமே கொட்டி கிடக்கு, என்ன பண்ணும் தெரியல. வாட் எவர் லெஃப்ட் எக்ஸீடிங், எது நிறைய எக்ஸஸா கடந்துச்சோ அதை கொண்டு வந்து டொனேஷன்ற பேர்ல போடுறீங்க நீங்க. ஏசு சொல்றார், அவர்கள் எல்லாம் நிறைய இன்னும் கிடக்கு, போட்ட பிறகு அங்கே நிறையா இருக்கு, அதை கொண்டு வந்து போடுறாங்க. இவ ஒன்றை போட்டால, இவ எதை போட்டான்னா, அதான் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த தாமிரம், தங்கம், வெள்ளி, இரும்பு, இதில் முதல்ல அவங்களால உருக்க முடிந்த ஒரு உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் தான். இந்த சமூகம் இந்த கால இயேசுவின் காலகட்டத்திலலாம் அவங்களால அதிகமாக உருக்க பழக்கத்தில் இருந்தது தாமிரம். ஏன்னா மனித சமூகம் ஈஸியாக உருக்கக்கூடிய ஒரு உலோகமாக தாமிரத்தை கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கு பிறகு தான் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சி அதிகமாக உருக்கிற இந்த தங்கம் வெள்ளியெல்லாம்
யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உலோகம், தாமிர உலோகம் யார் கையில் அதிகமாக இருந்துச்சுன்னா வசதியானவங்க கையில் அதிகமாக இருந்துச்சு. எது இந்த சமூகத்தில் ட்ரெண்டு வருதோ, ட்ரெண்டு யார்கிட்ட போகும்? காசு இருக்கிறவன்ட்ட தான் போகும் இல்லையா? ஏழைங்கள்லாம் ட்ரெண்டியாலாம் இருக்க முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட காசு கிடையாது. தாமிரம் காப்பர்ன்ற விஷயம் ட்ரெண்டில் இருக்கு, ஏன்னா அதுதான் முதல்ல எல்லார் கையிலும் புழக்கத்தில் வருது. யார் கையில் எந்த பொருளும் எப்போ புழக்கத்தில் வரும்னா பணக்காரன் கையில் தான் புழக்கத்தில் வரும். இலைட் பீப்புளோட ஒரு உலோகமாக தான் காப்பர் இருக்கு. அந்த காசுல ஒரு காசுக்கு சமமா 2 காசு இவ வச்சிருக்கிறா. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபாய் 10 ரூபாயா இருக்கு. என்கிட்ட ஏன் 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னா, நான் பெரிய இடத்துல வேலை செய்கிறேன். 10 ரூபா நோட்டு ஏன் உங்கள்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. பிச்சை போடுறவங்க 100 ரூபா போட மாட்டாங்க, 10 ரூபாயா தான் போடுவாங்க. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு ஏழை விதவை அப்படின்னு இயேசு சொல்கிறார்ல. ஏழைன்ற வார்த்தைக்கு டெஸ்டிடியூட்னு இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாங்க. கிரேக்கத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னா பிச்சை எடுக்கிறவர். பிச்சை எடுத்தா முழு காசு கிடைக்காது, உடஞ்ச காசு தான் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு 2 5 ரூபா காயின் தான் கிடைக்கும். இவ 2 காசு போட்டால, அந்த 2 காசோட மதிப்பு என்னன்னா, ஒரு நாள் கூலிய, ஒரு நாள் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் ஒரு கூலி கிடைக்கும்ல, அதை நீங்கள் 10 நிமிஷம் செஞ்சால் அந்த கூலியை எப்படி வகுத்து கொடுப்பாங்க? வகுத்து பாருங்க. 8 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் சம்பளம்னா அதில் நீங்கள் 10 நிமிஷம் தான் வேலை செஞ்சுருக்கிறீங்க. அப்போ 100 ரூபாயே 10 நிமிஷத்துக்கு வகுத்து கொடுக்கணும்ல. அந்த காசை தான் அவள் கையில் வச்சிருக்கிறான், ஏன்னா அவள் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். வேலை இல்லை, அவளுக்கு வேலை பார்க்க முடியாது. ஏசு சொல்கிறாரு, அவள் அடுத்த நிமிஷம் மூச்சு விடணும்ல. நான் இப்போ மூச்சு விட்டுட்ருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நான் மூச்சு விடணும்னா எனக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன் வேணும். இந்த 2 காயின் இருந்தா அவள் அடுத்த மணி துளி வாழ்வா. அதை போட்டுட்டாலாம். கிரேக்கத்தில் வாசித்துட்டு அழுதேன் நான். எதை போட்டானா, அடுத்த நிமிஷம் அவள் வாழணும்ல, அதை போட்டாலாம். அது என்ன, எப்படி போட்டிருக்காங்கன்னா கிரேக்கத்தில், சாவுக்கு எதிர் எதோ அதை போட்டாலாம். சாவுக்கு எதிர் எதுங்க? அதை வச்சிருந்தா அவள் வாழ்வா, அதை போட்டுட்டா அவள் செத்துருவா. தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் சும்மா சொல்லலை ஏசு. அடுத்த நிமிஷம் அவள் வாழ முடியாது, அதை போட்டால. 2 காசு போட்ட விதைவை இயேசு பாராட்டினது போல கடவுள் உங்களுடைய காணிக்கைகளை பாராட்டுவார். உங்களுக்கு இருக்கிறத கடவுளுக்கு போடுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு தமிழ்நாட்டில், காதல கழுத்தில் இருக்கிறத கழட்டி போடுங்க, எதுக்கு 100 ரூபா 50 ரூபா போடுறீங்க? இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க் 12வது அதிகாரம் 40வது வசனம். விதைவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற, இந்த எங்கள் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒன்று பண்ணுவாங்க. நான் படித்த ஸ்கூலில், கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். இப்போ இன்னைக்கு காலையில் வர்றோம், அசம்பிளிக்கு வரோம். இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஒரு டீச்சர், அதான் சீனியர் டீச்சருக்கு வந்தால் தான் அங்கேயும் அதிகாரம் இருக்கும்ல. யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. பாவம், கூட்டுறவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ண முடியாது. அதிகாரம் இருக்கிற ஒரு டீச்சர் முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் ஆண்டு விழா கொண்டாட போகிறோம், வர்ற கெஸ்ட்டு இவங்க வராங்க, அவங்கள நீங்கள் ஞானத்தால் நிரப்புங்க, நிறையா இத்தனை பேருக்கு சாப்பாடு பிளான் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக அவங்க என்ன ஜோம் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க என்ன உட்காந்து கமிட்டியில் பிளான் பண்ணாங்களோ அது இன்னொரு கமிட்டி நடத்தியிருப்பாங்க ப்ரேயரில். எதுக்கு கடவுளுக்கு தெரியாதா? டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற முதல் மிஷனரி சொல்லுவார், என்னுடைய ஜெபத்தை பார்த்து என் கடவுள் சிரிப்பார்னு. நான் உருக்கமாக கதறி அழுது ஜெபித்து கொண்டிருப்பேன், ஆனால் அந்த ஜெபத்தை பார்க்கிற போது என் கடவுளுக்கு சிரிப்பாக தோன்றும். ஏன்னா, ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துருங்கன்னு அழுதுட்டு இருப்பேன். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அதை ஆயத்தம் பண்ணியிருப்பாரு, அவருக்கு பார்க்கறதுக்கு அது சிரிப்பாக தான் இருக்கும். நான் சில நேரம் டேவிட் லிவிங்ஸ்டன் அநேக நேரம் நினைப்பேன், இந்த சர்ச்சஸில், இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஈவன் குடும்பங்களில், கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும்.
இதுக்கு பேர் தான் நீண்ட ஜெபம். 1 மணி நேரம் ஜெபம் பண்றது, 2 மணி நேரம் ஜெபம் பண்றத பத்தி இயேசு சொல்லல. தேவையில்லாமல் அலப்புகிற ஜெபங்கள். நீண்ட ஜெபம் பண்றாங்கல்ல, இவங்க யாருன்னா, யார் நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்தை செயலிலே காட்டாதவன் தான் நீண்ட ஜெபம் செய்வான். வீடுகளை பட்சித்து, யாருடைய வீடுகளை? விதவைகளின் வீடுகளை பட்சித்து. எது அங்க போய் திருப்பி வாசித்தீங்கன்னா கிரேக்கத்துல ஒரு விதவைக்கு கடைசி இருக்கிற ஆதாரம் அந்த வீடு மட்டும்தான். அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாள், அதுதான் கடைசி நம்பிக்கை. வீட்டுக்கு வெளியே வந்து அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள அவ சாப்பிடவும் இல்லை, பட்னியா தான் இருக்கிறா. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்வுக்கு அத்தாச்சி எதுனா அந்த வீடு, ஷெல்டரிங் வித் சம்திங். அதை கூட புடுங்குறையே. அவ சாப்பிடல, அதை பத்தி கேட்கல. அவளுக்கு உடை இல்லை, அதை பத்தி கேட்கல. பிள்ளைகள் பசியிலே வாடுகிறார்கள், அவளுடைய பிள்ளைகள் அழுகிறார்கள் பசியிலே, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. ஆனால் அவளை தக்க வைத்திருக்கிற, அவ வாழ்க்கையை சாக விடாமல் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு இடம் என்ன? அது வீடு. அதையும் நீங்கள் பட்சித்து கொண்டீர்கள். அதை சொல்லிட்டு ஏசு சொல்லுகிறார், கடைசி காசையும் நீங்க புடுங்கிட்டீங்க. யாராவது இந்த பிரசங்கத்தை செய்து காணிக்க கேட்டாங்கன்னா சவுக்கு எடுத்து அரைங்க. ஏன் சவுக்கு எடுத்து அடிக்கிறீங்கன்னு கேட்டா, என் பேரை கேஸை ஃபைல் பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை. இந்த வசனத்தை சொல்லிவிட்டு தான் இயேசு சொன்னார். இது இன்னொரு சுவிசேஷத்திலே அழகாக வருகிறது. அதை சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுவும் சீசர்களும் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போனார்கள். சீசர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த பணப்பெட்டியை தேடி வந்து அவங்க உட்காருகிறார். இயேசுவை பார்த்து சீசர்கள் சொல்லுகிறார்கள், என்ன அழகா கட்டியிருக்கிறாங்க. அதுல சில வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் காஸ்ட்லி கல், என்ன வைரம், வைடூரியம், மாணிக்க கற்கள், இதெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க, பாத்தீங்களா ஆண்டவரே? இயேசு ஆமானும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. இயேசு அவங்களுக்கு இன்னொரு பதில் சொன்னாரு. கூப்பிட்டு சொன்னாரு, எல்லாரும் என்ன போட்டாங்கன்னு பார்த்தையா? இதெல்லாம் பார்த்தேல, இந்த ஏழை விதவையும் போட்டாலே, அதை பார்த்தையான்னு கேட்டார். வேற யார்ட்டையும் கேட்கல, சீசர்கள்ட்ட கேட்டார், ஆசாரிகள்கிட்ட கேட்கல. இந்த விதவை என்ன போட்டான்னு பார்த்தையா? பார்க்கலையே. அந்த கண்கள் இல்லையே. ஆசீர்வாதம் என்ற பெயரிலே அழகையும் பணத்தையும் அதிகாரத்தையும் நோக்கி ஓடுகிற கண்கள் தானே எங்களுக்கு இருக்கிறது. என்ன செய்வது? பார்க்கலையா? எது உன்னை பார்க்க விடாமல் பண்ணுகிறது என்றால், இந்த கற்கள், இந்த விலையுயர்ந்த கற்கள், இந்த அழகான ஆர்கிடெக்சர், இந்த மகிமை, இதுதான் உன்னுடைய கண்களை மறைக்கிறது என்றால், ஏழைகளின் கதறலையும் கண்ணீரையும் பசியையும் அவர்களுடைய கடைசி வயிற்றின் குடலை கூட பிடுங்கி இந்த ஆஃபரிங் பாக்ஸ்ல போட்டுக்கிறீங்கன்றத உங்க கண்கள் பார்க்கவில்லை. அதை இந்த கற்கள் தான், இந்த கட்டடம் தான் மறைக்கிறது என்றால், அதை அழித்து இடித்து விடுவேன்னு சொன்னார். இயேசு தேவாலயத்தை ஏன் இடிப்பேன்னு சொன்னார்னா, இயேசு தன்னுடைய உயிர் 3வது நாள்ல வந்துடும், அதுக்காக சொன்னார். அப்படிலாம் எஸ்கேப் ஆகிட முடியாது. பவர்ஃபுல்லா இருக்கு திருமறை, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. we cannot escape with our interpretations, sophisticated interpretations. நமக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம்ல, விளக்கம் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. தெளிவா கிடக்கு, பல 100 வார்த்தைகள் கிடக்கு. அதுக்கெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொல்லணும். இந்த அதிகாரம், இந்த அலங்காரம், இந்த மகிமை, இந்த பணம், இவைகள் இந்த ஏழைகளினுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்களுடைய கண்ணீர் விடுகிறவர்களுடைய கண்ணீரையும் தேவைகளையும் கூக்குரலையும் கேட்க மறுக்குமானால் அந்த ஆலயத்தை இயேசு இடித்து விடுவார். என் விசுவாசம் என் அருகில் இருப்பவர்களுடைய வலியையும் வேதனையும் கண்ணீரையும் பார்க்க மறுக்குமானால் என் விசுவாசத்தையும் கடவுள் கண்டுகொள்ள மாட்டார். It doesn't mean anything to God. எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறாய்? யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? யார் கொடுத்தாங்க தெரியுமா இயேசுக்கு அதிகாரம்? இயேசு சொன்ன பதில் இதுதான். ரொம்ப அழகா இருக்கு திருமறை. யார் உனக்கு இவ்வளோ பெரிய தேவாலயத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, இந்த தேவாலயத்தினுடைய எக்கனாமில கை வைக்கிறதுக்கு, பொருளாதாரத்துல கை வைக்கிறதுக்கு, காணிக்கையில கை வைக்கிறதுக்கு, இங்க இருக்கிற இந்த சிஸ்டத்தை உடைச்சு தூக்கி எறிகிறதுக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டா, ஏசு என் தந்தை கொடுத்தாருன்னு சொல்லல, இந்த அழுது கொண்டிருக்கிற அவருடைய கண்ணீர் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னார். எந்த ஏழைகளுடைய வயிற்றை நீங்கள் கிழிக்கிறீர்களோ
அந்த வயிற்றினுடைய கூக்குரல் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னார். அதனால தான் இயேசு சொன்னார் கடைசியா, இந்த தேவாலயத்தின் ஆல்டருக்கு நடுவில், பலிபீடங்களுக்கு நடுவில் இருந்து வருகிற சகரியாவின் கண்ணீர், ஆபேலின் ரத்தம், சகரியாவின் ரத்தம், இந்த ரத்தத்துக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கணும். தேவாலயத்தை பத்தி பேசும்போதெல்லாம் கடவுள் ஈவன் பழைய ஏற்பாட்டில் அதை தான் பேசுவார். சகரியாவின் ரத்தம், ஆபேலின் ரத்தம். இன்று இயேசு அதை தான் பேசுறார். என் விசுவாசத்துக்கான அதிகாரம் கடவுள் நேரா கொடுக்க மாட்டாரு, என்னை சுற்றி இருக்கிற அழைப்புகளின் மூலமாய் கொடுப்பார். என்னை சுற்றி கடவுள் எனக்கு நிறைய அழைப்புகளை தர்றார். அந்த அழைப்புகள் தான் என் விசுவாசத்துக்கான அதிகாரங்கள். அப்போ என் விசுவாசம் அதிகாரமுடையதா இருக்கிறதா, தூங்கி கொண்டிருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டா, அதிகாரம் இல்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சுற்றி பார்க்கணும். அனலைசிங், திறனாய்வு பண்ணுங்க. சுத்தி என்ன நடக்குது பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய தெரியும். நேரம் பத்தாது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கூட சொல்கிறேன், ஒரு சோப்பு வாங்கினா 6 மாதம் ஆனாலும் கரைய மாட்டேங்குது. ஏன்னா ஒழுங்காக குளிக்கிறது கிடையாது, நேரம் இல்லை. சமைச்சு வச்சுருவாங்க ஆண்டி, ஆனால் சாப்பிட முடியாது, நேரம் இல்லை. நேரம் இல்லை. ஏமி கார்மைக்கலாமனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்தீர்கள். ஆனால் ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க, என் படுக்கை அறையின் ஜன்னலின் வழியாக பார்க்கிற போது மிகப்பெரிய பூக்கூட்டம் இருக்கிறது, ரோஜா தோட்டம் இருக்கு, பூத்தோட்டம். அதை பார்த்து ரசிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. தூங்கி கட்டில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஜன்னலுக்கு வெளியே பூ இருக்கு, அதை ஒரு செகண்ட் பார்த்து ரசிக்க கூட எனக்கு நேரம் இல்லைம்பாங்க. ஏன்னா அந்த அம்மா செஞ்ச பணி யாரும் செஞ்சிருக்க முடியாது. அந்த அம்மாவும் சுவிசேஷம் மட்டும் சொல்லலை, சுவிசேஷத்தினுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தாங்க. சுவிசேஷம் யாருனாலும் சொல்லலாம். நீங்கள் எனக்கு 10,000 கொடுத்தீங்கன்னா நான் விசுவாசமே இல்லாட்டா கூட மைக்கை பிடிச்சி திருத்துருவா சொல்கிறேன். எனக்கு தேவை காசு. நீங்கள் எனக்கு 1 லட்சம் கொடுங்க, 1 மாதம் ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறேன் நான். அதில் விசுவாசம் இருக்கோ இல்லையோ, வார்த்தை ஜாலம் இருந்தால் போதும். அப்புறம் நடிக்கிற நடிகர்கள்லாம் எப்படி அப்படி உயிரோட்டமாக நடிக்கிறாங்க? காசுக்காக தான் நடிக்கிறாங்க. அதே கேரக்டராக மாறிடுறாங்களே, எப்படி நடிக்க முடியும்? விசுவாசத்தை பிரசங்கிப்பதற்கு ஆள் இல்லை. விசுவாசத்துக்கான அதிகாரத்தை தூக்கி கொண்டு கேள்விகளை எதிர்கொள்வதும் கேள்விகள் கேட்பதற்கும் தான் இன்று இயேசு தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த அம்மா செஞ்சாங்க. நேரம் இருக்காது. நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் பத்தாது, தூங்க முடியாது நிம்மதியா. அவர்கள்தான் உங்கள் விசுவாசத்துக்கு உயிரையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து கடவுள் நம்மோடு பேசட்டும். ஆமென்.